இஸ்ரேலுடைய ரகசிய உளவு அமைப்பு தான் மொசாத். பயங்கரவாத அமைப்புகளிலேயே மிகவும் கொடூரமான அமைப்பு எதுவென்றால் இந்த மொசாத் பயங்கரவாத அமைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இவர்கள் படு பயங்கரமான தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இவர்கள் பல நாட்டு தலைவர்களையும் பல நாட்டில் உள்ள சயின்டிஸ்டுகளையும் அதாவது விஞ்ஞானிகளையும் இவர்கள் ரகசிய முறையில் படுகொலை செய்து இந்த மொசாத்தால் உருவாக்கப்பட்டவன் தான் இந்த எப்ஸ்டீன். இந்த எப்ஸ்டீன் எதனால் உருவாக்கப்பட்டான்? மறைக்கப்பட்ட உண்மை வெளி உலகத்துக்கு கசிய தொடங்கியுள்ளது. எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறார் என்று ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கே தெரியும். யூதர்கள் எப்போதுமே ஒரு சதியை நிறைவேற்ற எண்ணினால் அதற்கு முன்கூட்டியே அதற்கு உண்டான வேலைகளை சதித்திட்டங்களை எந்த இடையூறும் அவர்களுக்கு வராமல் இருக்க ஆழமான ஒரு அஸ்திவாரத்தை போட்டு வைத்து விடுவார்கள். அந்த திட்டம்தான் பல நாட்டு தலைவர்களையும் தொழிலதிபர்களையும் அவர்களுக்கு எதிரி நாட்டு தலைவர்களையும் அவர்களுக்கு ஆதரவான தலைவர்களையும் காமவலையில் சிக்க வைத்து அவர்களுடைய சதித்திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதுதான் இப்போது பரபரப்பாக பேசிக்கொண்டே இருக்கும் இந்த ஜெப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். சரி, யூதர்களுடைய சதித்திட்டம் என்னவென்று பார்த்தால் சமீபத்தில் உங்களுக்கே தெரியும். மிகப்பெரிய போர் ஒன்று நடந்தது. அதுபோல இராணுவமே இல்லாத நாட்டின் மீது போர் தாக்குதல் நடத்துவது சாத்தியமில்லை. ஆனால் அது நிறைவேற்றியது போர் என்ற பெயரில் ஹமாஸ் தீவிரவாதிகளை அழிக்கிறோம் என்று கூறி இனப்படுகொலை செய்தது. இந்த இனப்படுகொலையை நடத்த மொசாத் அமைப்பிற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதில் பெரிய திட்டம் ஒன்று நடத்தியது மொசாத் என்ற பயங்கரவாத அமைப்பு. ஹமாஸ் என்ற ஒரு இயக்கவாதிகள் இருக்கிறார்கள். இந்த மொசாதான் அமைப்பினர் எங்கும் ஊடுருவாத இடங்களே இல்லை. அதுபோல் இந்த ஹமாஸ் இயக்கத்திற்குள் ஊடுருவி பல சதித்திட்டங்களை செய்து போர் என்ற பெயரில் பாலஸ்தீனிய நாட்டை கைப்பற்றுவதற்காக அந்நாட்டின் மீது குண்டுகளை வீசி அப்பாவிகள் மக்கள் குழந்தைகள் மீது பல கொத்து குண்டுகளை வீசி ஹமாஸ் தீவிரவாதிகளை அழிக்கிறோம் பிடிக்கிறோம் என்று கூறி பல லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்து பாலஸ்தீன நாட்டை கைப்பற்றினார்கள். இஸ்ரேல் என்ற சிறிய நாடு இவ்வளவு அநியாயங்கள் அக்கிரமங்களை செய்து கொண்டிருப்பதை உலக நாடுகள் அனைத்தும் வேடிக்கை மட்டுமே பார்த்து கண்டனங்கள் மட்டுமே தெரிவித்துக் கொண்டிருந்தன. அவர்கள் செய்யும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் கொலைவெறி தாக்குதல்களையும் கண்டுகொள்ளவே இல்லை. ஏனென்று பார்த்த அதுதான் ஜெப்ரி எப்ஸ்டீன் ஃபைல். கொடூரத்தனமான மனிதாபிமான இல்லாத ஒரு அரக்கர்களால் அரங்கேற்றப்பட்ட ஒரு சொகுசு வாழ்க்கை. ஐலாண்ட் என்று கூறப்படும் ஒரு இடத்தை உருவாக்கி அதில் பல நாட்டு தலைவர்களை சிக்க வைக்க சிறுவயதுடைய இளம் பெண்களை அவர்கள் வலையில் சிக்க வைத்துள்ளார்கள். காம வலையில் பல நாட்டு தலைவர்கள் தொழிலதிபர்கள் அதில் சிக்கிக் கொள்கிறார்கள். இந்த கேவலமான செயல்களில் அந்த சொகுசு வாழ்க்கையில் மறைமுகமாக கொடூர செயலில் ஈடுபட்டு அப்பாவி சிறுமிகளையும் பெண்களையும் காம வேட்டையாடி மகிழ்ச்சியுடன் கொண்டாடி இருக்கிறார்கள். பல குழந்தைகளை நரபலி கொடுத்திருக்கிறார்கள் என்பதாக கூறப்படுகிறது. மனித மாமிசங்களையும் சாப்பிட்டு அந்த தீவில் பல நாட்கள் மகிழ்ச்சியுடன் இருந்திருக்கிறார்கள் என்பதாகவும் இஸ்ரேல் நாடு செய்யும் அநியாயங்களையும் அத்துமீறல்களையும் கேள்வி கேட்க எந்த ஒரு நாடும் முன்வரக்கூடாது என்பதற்காக பல நாட்டு தலைவர்களே இதில் சிக்க வைப்பதற்காக எப்ஸ்டீனை உருவாக்கி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இப்போது தெரிகிறது பல உலக நாட்டு தலைவர்கள் அந்த இளம் பெண்களுடனும் காம வேட்டையில் இளம் பிஞ்சுகளுடன் கதகளி ஆட்டம் ஆடியிருக்கிறார்கள், உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தன் கைவசம் வைத்துள்ள யூத பயங்கரவாத மொசாத் கையில் இவர்களுடைய சேட்டை சிக்கியுள்ளது. சமீபத்தில் வெனிசுலா நாட்டுக்குள் அத்துமீறி புகுந்து வெனிசுலா நாட்டு அதிபரையும் அவருடைய மனைவியையும் கைது செய்து சென்றது அமெரிக்கா ராணுவம் ட்ரம்பின் உத்தரவுப்படி. அடுத்த கட்டமாக ஈரான் மீது பல குற்றச்சாட்டுகள் வைத்து உள்நாட்டுக்குள் கலவரத்தை உண்டு பண்ணி அதில் வெற்றி பெற முடியாமல் அந்நாட்டின் உச்சபட்ச தலைவரான அலி கொமானியை படுகொலை செய்து ஈரான் நாட்டை இப்போது பல நாடுகள் ஆதரவுடன் சூறையாடி கொண்டிருக்கிறது எஸ்ரேலும் அமெரிக்காவும். ஜெப்ரி எப்ஸ்டீன் தொடர்பில் சிக்கியிருக்கும் காரணத்தால் தான் பல நாட்டு தலைவர்கள் அதிபர்கள் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த இஸ்ரேல் என்ன செய்தாலும் கண்டுகொள்ளாமல் மௌனமாக